Hey guys, welcome back. லாஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொடுக்குற வேரியபிளோ அது கொடுக்குற வேல்யூஸோ எந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுற கீ பேர் தான் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்க்குள்ள நிறைய விஷயம் இருக்குங்க, லைக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா என்ன? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேல்குலேட்டரில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்குல்ல, அதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இதெல்லாம் என்னென்னங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல நம்ம 2 நம்பர் ஆட் பண்ண போகிறோம். ஏங்கிற வேரியபிளில் 5 அப்படி நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பிங்கிற வேரியபிளில் 3 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ a + bன்னு கொடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து 8 அப்படின்னு ஷோ ஆகும். இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இப்போது ஏங்கிற வேரியபிளில் 10 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். b அப்படிங்கிற வேரியபிளில் 4 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ a - b கொடுத்தோன்னா நமக்கு ரிசல்ட் வந்து 6 அப்படின்னு ஷோ ஆகிடும். இந்த இடத்துல 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிற வேரியபிளில் 6 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். b அப்படிங்கிற வேரியபிளில் 7 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வேரியபிளையும் இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 42 அப்படின்னு ஷோ ஆகிடும். இந்த இடத்துல டிவிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிற வேரியபிளில் நான் 15 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ b அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 3 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ 15 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா? நம்மளுக்கு 5 அப்படிங்கிற ஆன்சர் ஷோ ஆயிடுச்சு. இப்போது மாடுலஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ 2 நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறப்போ அதோட ரிமைண்டர் தான் நம்மளுக்கு மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏக்குள்ளே 10 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பிங்கிற வேரியபிளில் 3 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஏவை வந்து பியால் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதுதான் மாடுலஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 அப்படிங்கிற ரிமைண்டர் கிடைக்குமா? ரிமைண்டர் தான் மாடுலஸ். அண்ட் ஃபைனலி எக்ஸ்போனண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, பவர் வேல்யூ தான் எக்ஸ்போனண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம டபுள் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்போனண்ட்டை வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். இப்போது a = 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன், b = 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது 2 வந்து 3 பவர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்போ 2 × 2 4 ஆகிடுச்சா? 4 × 2 8 ஆகிடுச்சு. இதுதாங்க இதோட வேல்யூ. இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு 8 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இது எப்படின்னா 2^3 அப்படின்னு அர்த்தம். இப்போது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்.